சினிமா ஸ்டாரு கதாநாயகன். கதாநாயகன் கேட்டா வருவான். அவனால பிரஷர் தயாரிப்பாளருக்கு தான் வரும். இங்க அப்படி இல்ல. அப்போ விஜய் இப்ப இத புரிஞ்சிருப்பாரு. இந்த இந்த பிரச்சனைகள புரிஞ்சிருப்பாரு. ஆனாலும் அவர் கூட்டணிக்குள்ள போய் சேர மாட்டாரு. என்ன காரணம்னா, முதல்லயே அவரு முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு. 67ல அண்ணா கூட்டணி அமைக்கும் போதுங்க, முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் தன்னை சொல்லவே இல்ல. அப்புறமும் சந்தேகம் வந்துச்சு. வ.பொ.சி என்ன சொல்லுவாரோ, ராஜாஜி என்ன சொல்லுவாரோ, இப்படியான குழப்பங்கள் இருந்துச்சு. டக்குனு அண்ணா எம்பி பதவிக்கு போட்டி போட்டார். பிரச்சனையே இல்ல. யாரும் சந்தேகம் கிளப்ப முடியாது. ஏன்னா, தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு தானங்க முதலமைச்சர் யாருன்னு முடிவு பண்ண முடியும். உங்க கட்சி கம்மி சீட்டு தான் வாங்குது. இல்ல யாருக்குமே மெஜாரிட்டி இல்ல. அப்படின்னா அது பெரிய நெகோசியேஷனுக்கு பிறகுதான் யாரு முதலமைச்சர் என்ன ஏதுன்னு முடிவு பண்ண முடியும். 2.5 வருஷம் நீ, 2.5 வருஷம் நான் கர்நாடகால நிக்கலையா முதலமைச்சர்கள்?